மகாநதியில் சுவாரஸ்யமாக இன்றைக்கி என்ன நடந்துன்னு பார்க்கலாம். அப்போ விஜய் வந்து அவன் தாத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரு, வெண்ணிலா விஷயம் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நான் காவேரி கிட்ட ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருந்தேன். அவ்வளோ ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் இப்போ பார்த்தீங்களா வெண்ணிலா எல்லாத்தையும் மாற்றிட்டான். அவள் எப்படி இப்போ என் மேலே துரோகின்னு சொல்லிட்டு என்னையே இப்படி பண்ணுறான். நான் அவள் இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. இப்போ எல்லா தப்பும் நான் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. சரிடா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நீங்கள் வந்து ஊரை விட்டு போயிடு, வேறு ஏதாவது ஊருக்கு போகணும்னு சொல்லுவாங்க. நான் ஏன் தப்பு போகணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே இருந்து எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுவேன். எனக்கு காவேரி தான் முக்கியம், எனக்கு வெண்ணிலா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நியூஸ் எல்லாம் எல்லாரும் வீட்டில் பார்த்துடுவாங்க. காவேரி கிட்ட குமரோட அம்மா வந்து திட்டுவாங்க, ஏன்டி இப்போலாம் பண்ணியிருக்க, நான் உண்மையாக தான் தப்பாக இருக்கும், விஜய் நல்ல பையனாக தான் இருப்பேன், எப்படியாவது சேர்த்து வச்சுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இப்போ பார்த்தா அந்த வெண்ணிலா பொண்ணு வந்து இப்படி ஒரு பேட்டி கொடுத்துருக்கா. அந்த விஜய்க்கு எவ்வளோ திமிரு இருந்தால் ஒரு ஞாபகம் இருக்கிற பொண்ணு இருந்துன்னு தெரிஞ்சும் உன்னை அவன் ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. காவேரி சொல்லுவா, இல்லை அவள் இருக்கிற விஷயமே தெரியாது, வெண்ணிலாவை நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. நீ இப்போ எல்லாம் நடந்தது காரணமும் நீ தான், உன் வாழ்க்கையில் நீயே மண்ணாளி போட்டுக்கன்னு சொல்லிட்டு குமரன் அம்மா வந்து திட்டுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் காமிப்பாங்க. விஜய் வந்து தனியாக உட்காந்து இருப்பார். எப்படா இவ்வளோ நாள் தனியாக உட்காந்து இருப்பேன், நீ எல்லாத்தையும் மறக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எப்படி மறக்க முடியும், அவன் என்னை துரோகின்னு சொல்லி நியூஸில் எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். யாருமே இல்லாத போது நம்ம வீட்டில் இருக்கும்போது அவள் துரோகின்னு சொல்லி என்னால் தாங்க முடியல. ஆனால் இப்போ பார்த்தா பேட்டிலாம் என்னை துரோகி ஏமாலும் தப்பு இருக்காமனு சொல்லியிருக்கா. அவள் இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல, நான் அவளை எவ்வளோ ரொம்ப நல்லா பார்த்துருந்தேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசுவார். அவன் பழசு ஞாபகம் வந்துட்டோடனே அவன் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்தா, நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும் அப்படின்னு அவன் தாத்தாவும் சொல்லுவார்.